விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 17ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை தினத்தின் போது பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளும் ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் எல்லாமே சேர்ந்து பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் அமைஞ்சிருக்கு, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுன ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக 2 முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணங்களானது வரும். சூரிய கிரகணம் அமாவாசை அன்று தோன்றும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று மாசி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணமானது வருகிறது. சூரிய கிரகணமானது மாலை 3 மணி முதல் மாலை 6 மணி வரை பார்த்தீங்கன்னா தெரிய இருக்கும். இந்த ஒரு சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீர்நிலைகளிலோ அல்லது உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது பார்த்தீங்கன்னா பிண்டம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அந்த திதியினுடைய தர்ப்பணங்களை பார்த்தீங்கன்னா 12 மணிக்குள்ளார முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தவறாமல் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தாராளமாக செய்து வரலாம். இந்த சூரிய கிரகணமானது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பிப்ரவரி 17ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசை ப்ளஸ் சூரிய கிரகணம், இதனோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதனால கிரக பயிற்சியினுடைய மாற்றங்கள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்களானது கிடைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஒரு தாக்கங்கள் இவர்களுக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பயணங்கள் சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி மற்றவர்களிடம் தேவையில்லாதவை பற்றி பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. பேருந்துகள் ரயில்களில் பயணம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது, தேவையில்லாதவற்றை பற்றி பேசுவதை பற்றி நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நன்மைகளானது உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் எல்லாமே தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது உள்ளது. காரிய சித்தி மாலை அதேபோல் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. பெற்றோர் பெரியோர்களினுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணுங்க. இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதீத இரத்த அழுத்தம், குறைந்த இரத்த அழுத்தம், ஹீமோகுளோபின், ஹார்மோனல் இது போன்ற பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீரென பார்த்தீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகளானது ஏற்படும். வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் பயணிக்க வேண்டும். உரிய விதிமுறைகளை பார்த்தீங்கன்னா கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளினுடைய விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்குங்க. தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு ரீதியாக நிறைய ஒரு பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படும். தேவையில்லாத விஷயங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தொழில் ரீதியாக அதீத கவனமாக இருக்க வேண்டும். வம்பை பார்த்தீங்கன்னா விலை கொடுத்து வாங்காமல் இருப்பது நல்லதுங்க. எல்லா விஷயங்களிலும் ஏற்றங்களானது உண்டாகும். யோக பலன்களானது அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய அறிமுகத்தில் அதீத கவனங்களானது உங்களுக்கு தேவை. மேலதிகாரிகளுடன் பார்த்தீங்கன்னா பணியாற்றுபவர்களிடம் தேவையில்லாத வம்பு வழக்குகளை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. அரசு துறை அரசியல்வாதிகளினுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது சிறந்ததுங்க. சட்டத்திற்கு புறமான செயல்களில் ஈடுபடுபவர்களுடன் தொடர்பில்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் துணை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நன்மைகளானது உண்டாகும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளில் ஏற்றங்களானது காணப்படுங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகளானது உங்களுக்கு ஏற்படும்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் புதன் என்ற சஞ்சார நிலைகள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களுக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய வேலைகளில் வெற்றியை உண்டாக்குவார். தைரியங்கள், தன்னம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொடுப்பார். அதேபோல் பெற்றோரினுடைய துணையும் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. கடந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாமே நீங்கும். எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய அளவிற்கு சூழ்நிலையானது சாதகமாகுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமான வருமானத்தையும் கொடுப்பார். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது மாறுங்க. வியாபாரம், தொழிலில் முன்னேற்றங்களானது உண்டாகும். பொன்பொருள் சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலைகளானது இருக்குங்க. இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலிலும் கையில் எடுத்து செல்லும் போது எச்சரிக்கையானது உங்களுக்கு தேவைங்க. அதேபோல் வயதானவர்களுக்கு ஆரோக்கியங்களானது சீராகும். மாணவர்களினுடைய படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்பதும் அவசியம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டமானது யோகமானதாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகளை வழங்குவார் உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வரவேண்டிய பணமானது வருங்க. தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது விலகும். புதிய முயற்சிகளானது வெற்றி கொடுக்குங்க. தைரியங்களும் தன்னம்பிக்கையும் ஏற்படுங்க. உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளானது இப்பொழுது விலகும். சகோதரர்களுடைய வழியில் ஏற்பட்ட பிரச்சனையானது முடிவிற்கு வருங்க. அதேபோல் புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது இப்பொழுது வெற்றியாகும். என்றாலுமே ஒவ்வொரு வேலையிலுமே உங்களுடைய மேற்பார்வை இருப்பது நன்மையை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான ஒரு நிலைகளானது இருக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியானது வந்து பார்த்தீங்கன்னா விலகுங்க. தம்பதிகள் ஒருவரை ஒருவர் ஆலோசித்து புதிய முயற்சிகளை மேற்கொள்வது மேலும் நன்மையாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு அரசு ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாமே விலகுங்க. மனதில் நிம்மதியானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயங்களானது ஏற்படும். பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட்ட சங்கடங்களானது விலகும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது வந்து பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாக சஞ்சரித்தாலுமே பாகிஸ்தானத்தில் சகாயஸ்தானாதிபதி சூரியனும் யோகக்காரகன் ராகுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 6ஆம் தேதி வரை சனி பகவானும் சஞ்சரிப்பதனால எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றியாகும். எதிர்காலத்தை மனதில் நினைத்து செயல்படுவீர். குடும்பம், தொழில், வியாபாரத்தில் இருந்த நெருக்கடியானது இப்பொழுது விலகுங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் மாறுவார்கள். புதிய முயற்சிகளானது வெற்றியாகும். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதனால செல்வாக்கானது அதிகரிக்கும். உங்களுடைய கையில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் புரளு. பிறருக்கு உதவக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது மாறுங்க. தொழில் முன்னேற்றங்களானது அடையும். முடங்கி கிடந்த தொழில்களும் லாபத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க. தலைமையினுடைய ஆதரவானது கிடைக்கும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குடும்பத்தில் நிம்மதியானது ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த இடைவெளியானது இப்பொழுது விலகுங்க. பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையானது ஏற்படும். புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். மாணவர்களினுடைய படிப்பில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. விவசாயிகள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே நீங்களே செய்வது நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு வேலையில் நிம்மதியானது இருக்கும். முதலாளியினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் பரிகாரமாக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுனராசி நேயர்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானை வழிபடுவது ரொம்ப நன்மையை கொடுக்குங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வியாழன் அன்று குரு பகவானை வழிபட வந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய ஒரு முன்னேற்றத்தையும் வந்து கொடுப்பார் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மிதுன ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறாமல் செய்து வரும் பொழுது படிப்படியாக நீங்கள் முன்னேற்றத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அதனால் வியாழன் தோறுமே குரு பகவானை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தும் தீரும்.
இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.